கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் பள்ளியினுடைய தாளாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட சாந்தி உள்ளிட்ட 5 பேரை பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற ஒரு தீர்ப்பை சொல்லுகிறதற்கு பதிலாக இதே இளந்திரையன் என்ன சொன்னார்? அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், அதிலே பணி செய்யக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பை எழுதி முடிக்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது, உடனடியாக அந்த தீர்ப்பை அப்புறப்படுத்துங்கள், குறிப்பிலிருந்து நீக்குங்கள், இது முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது. அந்த இளந்திரையன் இந்தியாவில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் எவரேனும் தவறை செய்யாமல் இருக்கிறார்களா? எத்தனையோ நீதிபதிகள் தீர்ப்பை நீங்க விமர்சிக்கலாம், நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இளந்திரையன் அவர்கள் இப்ப இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். என்ன தீர்ப்பு? 12 வாரங்களுக்குள் இந்த அறிக்கையை கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 10 நிபந்தனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. காவல்துறை 10 நிபந்தனைகள் எழுதி தான் கொண்டு விட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் சந்தேகத்தை தான் எழுப்புகிறேன். நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், அவர் நீதியரசர் தான், மதிக்கிறோம். ஏன்னா நீர்த்து போன ஒரு வழக்கு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நீர்த்து போன ஒரு வழக்கை புதுப்பிக்கிறீங்க. சரி, உங்கள் தீர்ப்பில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது குற்றமே என்று அந்த வழக்கை மறு ஆய்வுக்கு கொண்டு வரீங்க, மகிழ்ச்சி. நீங்கள் கொடுத்தது எத்தனை மாதம்? 3 மாத காலம், 12 வார காலம் நீங்கள் கால அவகாசம் கொடுத்துருக்குறீங்க. முதல் வாரத்திலேயே இவ்வளவு கலவரம் எதற்கு? ஏன் காவல்துறை இவ்வளவு பெரிய அடக்குமுறையை ஏவுகிறது? நேற்றுக்கு மட்டுமே காவல்துறைக்கு அரசாங்கத்தினுடைய செலவு சில லட்சங்களை தாண்டி இருக்கும். யாருடைய செலவு? யாருடைய பணம்?